உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்துட்டு அதிகமாகணும். கடவுளே, இப்படி கடவுளே சிரிக்கிற அளவுக்கு தலையை ஃபேமஸ் ஆகின அவரோட ஃபேன்ஸ்க்காக தலை வந்துட்டு என்னெல்லாம் பண்ணாரு, எப்படிப்பட்ட படமெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். My darlings, missed you all. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு ட்ரோல் மாதிரி இருக்கே, சரி கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் வீடியோவை ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கழுவி ஊத்துங்கடா பைசெட் கேர்ள்ஸ். ஓகே, இப்போ நம்ம தலையா இருந்து ஏகேவா மாறின நம்ம தலை அஜித்தோட ரைஸ் அண்ட் ஃபாலை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்புறம் என்ன, ஆரம்பிக்கலாமா? ஆளு பார்க்க அழகாத்தான் இருக்காரு, ஆனா அது மட்டும் போதுமா? ஒழுங்கா டைலாக் பேச தெரியல, டான்ஸ் ஆட தெரியல, படத்துல 2 கன்னு, ஒரு கோட்டு, ஒரு சன்கிளாஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்லோ மோஷன்ல வாக் மட்டும் தான் பண்றாரு. அவரோட படத்தை ஆடியோ லான்ச் கூட வர மாட்டேங்கிறாரு. அவ்வளவு ஏன், முக்கியமான தலைவர்கள் யாராவது இறந்தாங்கன்னா கூட வர மாட்டேங்கிறாரு. இப்படி எக்கச்சக்க குற்றச்சாட்டுகள் வந்துட்டு அதிகமாக்கிட்டே போனாலும் இவரோட ஃபேன் பேஸ் வந்துட்டு அதுக்கு ஈக்குவலா அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இவர் ஒரு சேஃப்டியான ஜோன்ல தான் இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த ஜோனுக்கு இவர் வர்றதுக்கு எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாரு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். ஏகேவின் எழுச்சி. எழுந்துட்டேன், எல்லா பேரும் வந்து தலையோட ஃபர்ஸ்ட் படம் வந்து அமராவதி தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அது மட்டும் கிடையாது. இவர் வந்து இதுக்கு முன்னாடியே வந்துட்டு என் வீடு என் கணவர் அப்படிங்கிற ஒரு படத்துல வந்துட்டு ஸ்கூல் பாயா நடிச்சிருப்பாரு. அது தலையா இது அப்படின்னு சாக்காகிற அளவுக்கு இருப்பாரு. இந்த படத்தை முடிச்சிட்டு 10th டிராப் அவுட் பண்ணிட்டு 6 மாசம் வந்துட்டு சென்னை மோட்டார்ஸ்ல வந்துட்டு மெக்கானிக்கா ஒர்க் பண்ணது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதுல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இவர் ஓனா வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா அது வந்துட்டு செம லாஸ் ஆயிருக்குது. அதனால கடையை அப்படி இழுத்து மூடிட்டு அதுக்கடுத்து என்னடா பண்ணலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன மாடலிங் ஆஃபர்ஸ் எல்லாம் வருது, அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் இவருக்கு ஒரு சினிமா சான்ஸ் வருது. தலலாம் வந்துட்டு சுயம்பா அவரே உருவான இருப்பா, அவரா வந்து அவரோட வாய்ப்புகளை கஷ்டப்பட்டு தேடி அமைச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மட்டும் கொடுப்பாங்க. பட் இதெல்லாம் வந்துட்டு சுத்தமான நெயிலாட்டின உலகமாக உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் தெரிஞ்சது. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. இவர் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது எஸ்பி பாலசுப்ரமணியன் சாரோட சன் சரண் வந்துட்டு இவருக்கு வந்து ஃப்ரெண்டா இருக்கிறாரு. இந்த பழக்க வழக்கத்துல தான் எஸ்பிபி சார் வந்துட்டு அப்பப்ப மீட் பண்றது இந்த மாதிரி இருக்கும் போது அவர் வந்துட்டு சரிப்பா உனக்கு ஆள் நல்லா இருக்கிறான், ஒரு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி தெலுங்கு சினிமால தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் வாங்கி தராரு. அந்த படத்தோட பேர் தான் பிரேம புஸ்தகம். நம்ம தலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோவா லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு படம் தான். இந்த படம் முடிச்ச கையில் நம்மளுக்கு ஏகப்பட்ட பேர் புகழ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு ஒரு பெரிய ஐடியா அமைது இந்த படம். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து கிடப்புல போட்டு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா சினிமா சான்ஸ் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் தலைக்கு வந்துட்டு அமராவதி அப்படிங்கிற ஒரு அப்ரோச் வருது. அந்த படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் சரி இந்த படம்னாவது ஓடுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க தலைக்கு இன்னொரு பேரதிர்ச்சி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு அபவ் ஆவரேஜ் தான், ஓரளவுக்கு தான் இருக்குப்பா, அவ்வளோக்கா ஆகலாம் இல்ல. அதுக்கப்புறம் தான் பிரேம புஸ்தகம் படத்தை ரிலீஸ் பண்றாங்க. பட் அந்த படம் ஒரு அட்டர் ஃபிளாப் படமா அமையுது. என்னடா அது 2 படமே ஃபிளாப் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு தலை. சரி நமக்கு இந்த 2 படமே வந்து ஃபிளாப் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சற்று மனம் தளராம நம்மளுக்கு ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அதுல பிராக்டிஸ் பண்ணி அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கார் ரேஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அதுலயும் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது. 3 சர்ஜரி பண்றாங்க. அதனால வந்துட்டு 1 இயருக்கு மேல வந்துட்டு அவர் பெட் ரெஸ்ட்ல இருக்காரு. இந்த டைம் தலையோட மைண்ட் வைஸ் என்னவா இருந்திருக்கும்னா, கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்கிறாங்களே. ஹாஸ்பிட்டல் இருந்து ரெக்கவர் ஆன அஜித் குமார் சரி இந்த சினிமா ஃபிளாப்ல இருந்து நம்ம ரெக்கவர் ஆகுன்னு சொல்லிட்டு பாசமலர்கள், பவித்ரா, ராஜவின் பர்வில்னு சொல்லிட்டு பேக் டு பேக் வந்துட்டு சப்போர்ட்டிங் ரோலா பண்றாரு. பட் இந்த படத்துல வந்துட்டு ஒரு பெரிய ஃபிளாப் ஆகுது. ஆனா நமக்குலாம் வந்துட்டு இந்த ராஜாவின் பார்வையில படம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம்ங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துல தலையும் தளபதி ஒன்னா நடிச்சிருப்பாங்க. இதுதான் இவங்க ஒன்னா நடிச்ச ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஃபிலிம். இதுக்கடுத்து நேருக்கு நேரெல்லாம் பண்ணலாம் பிளான் பண்ணாங்க. பட் வந்து சப்போர்ட்டிங் ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம தலை வந்து ஒதுங்கினால நேருக்கு நேரம் வந்து சூர்யா ஆக்ட் பண்ணாரு. இந்த தொடர் தோல்விகள் இருக்கும் போது அஜித் சாருக்கு வந்துட்டு ஆசை அப்படிங்கிற ஒரு படத்துல அப்ரோச் வருது. அந்த படத்துல ஆக்ட் பண்றாரு. படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்ல இருந்து சக்சஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அடைகிறாரு. அந்த மொமெண்ட் எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் 2-3 படம் ஃபிளாப் ஆகுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காதல் கோட்டை அப்படிங்கிற படத்துல வெற்றி கொடி நாட்டுறாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த பார்க்காமலே காதல் தான் ட்ரெண்ட் ஆகுது. காதல் கோட்டை படத்துக்கு அப்புறம் செம பிஸியாக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் ஆசையா இருக்கும் போது தான் 5 படத்துல புக் ஆகுறாரு. அந்த 5 படமே வந்துட்டு அடுத்தடுத்து மண்ணக்கவுது. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஆளெல்லாம் அழகா தான் இருக்காரு. பட் என்னமோ தெரியல நடிக்கிற படம் கூட ஓட மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு டாக் வருது. அந்த டாக் இவரே ஒரு ரிப்ளையும் கொடுத்துருப்பாரு. கேட்காம தான் நான் அந்த படங்களை ஒத்துக்கிட்டேன். படம் சக்சஸ் ஆனா மட்டும் வந்து அந்த சக்சஸ்க்கு வந்து டைரக்டர் காரணம்னு நீங்க சொல்றீங்க. ஃபிளாப் ஆனா மட்டும் why is it my fault? It is not my fault. It is the director's fault. அப்ப மட்டும் இல்ல இப்பயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு படம் ஃபிளாப் ஆகுதுன்னா டைரக்டரை ரோஸ்ட் பண்ணி ஹீரோவை ரோஸ்ட் பண்றதா வழக்கமா வச்சிருக்காங்க. டைரக்டருக்கு எந்த அளவுக்கு அந்த படம் ஓடல அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அதே மாதிரி ஹீரோக்கு இருக்கு. ஒதுங்க கூடாது.
எல்லா விஷயத்திலயும் ஒன்னா இருக்கும். 5 படம் ஃபிளாப் ஆயிடுச்சு சொல்லி கவலையா இருந்த அஜித் சாருக்கு காதல் கோட்டை அப்படிங்கிற படம் கலக்கலான ஹிட் கொடுக்குது. 90s கிட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி கேடிவில அந்த படத்தை பார்த்திருப்பீங்க. இந்த படத்துல நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து மாடியில் உழுக போகும், அதை வந்து போய் ஒரு காப்பாத்துவாரு. அந்த சீனும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி ஏத்தில சொல்லு தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ற சீனும் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். உன்னை பார்த்த பின்பு நான் இப்படி சாக்லேட் பை ஃபேமிலியே இருந்த நம்ம அஜித் சார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மூடுக்கு மாதிரி தீனா அப்படிங்கிற படத்துல தெறிக்கி விடுறாரு. ஏஆர் முருகதாஸோட ஃபர்ஸ்ட் படம் தான். அந்த படத்துல அஜித்ங்கிற ஸ்டார் அல்டிமேட் ஸ்டாரா மாறாரு. அதுவும் இல்லாம இவரோட செல்ல பேரான தலை அப்படிங்கிற பேரும் இவருக்கு இந்த படத்துல கிடைக்குது. தலை இருக்கும் போது வால் ஆடக்கூடாது, தலை நீ ஆடு தலை. இந்த படத்துக்கு முன்ன லவ் ஃபிலிமா கொடுத்துட்டு இருந்த இவர் ஆக்ஷன் மூடுக்கு மாறின இந்த படத்துல இருந்தா இவருக்கு வந்து ஃபேன் பேஸ் வந்து அதிகமாகுது. தலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடுறாங்க. இரு இதெல்லாம் இங்க எல்லாத்துக்குமே தெரியுமே, இதுல என்ன புதுசா இருக்கு, போர் அடிக்குது அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? இருங்க வரேன், அடுத்த செக்மெண்ட்டுக்கு போலாம். அஜித் குமாரின் தோல்வி, ஃபால் ஆஃப் ஏகே. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். தீனாத் படத்தோட பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா அமர்கலம், முகவரி, சிட்டிசன் சொல்லிட்டு பேக் டு பேக் வந்துட்டு மாசான ஹிட் படமா கொடுத்துட்டு இருக்காரு. தலை ஃபேன்ஸ் செம ஹாப்பியா இருக்காங்க. அந்த டைம்ல தான் இவனுங்க எல்லாம் ஹாப்பியா இருக்கானுங்களே, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சாருமோ தெரியல. நம்ம தலை குதூகலமா இருக்கேன், அவனை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது, என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சோ நான் காரேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறேன். கதைங்கிற பேர்ல என்ன கன்றாவியை நீங்க கொண்டு வந்தாலும் நான் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி பல கதைகளை சூஸ் பண்ணி கன்றாவியான படங்களா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா, தலை ஃபேன்ஸ்னாலே இந்த படத்தெல்லாம் பார்க்க முடியலையே அப்படின்னு நாங்களாவே ஒரு 5 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விட்டாரு. அந்த அளவுக்கு மொக்க படமா நடிச்சு தள்ளினாரு. அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜி, ஜனா, பரமசிவன், ஆஞ்சநேயா, ஆழ்வார் இப்படின்னு தலை ஃபேன்ஸே வந்து ரத்தக்காக வாங்குற அளவுக்கு படம் நடிச்சாரு. இதுல அந்த ஆழ்வார் படம் வந்துட்டு நம்ம லைஃப்ல வந்துட்டு மறக்கவே முடியாத படங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் டைம்ல வந்துட்டு போக்கிரி ஆழ்வார் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ வந்து நம்ம ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா போக்கிரி படத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுல ஆழ்வார் படத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. 2 ஃபேமிலி படம் முடிச்சு வெண்ண வெளியே வந்தோம். போக்கிரி வந்துட்டு வேற லெவல்ல இருக்குது, ஆழ்வார் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டோட பெரியமாட்ட கேட்டோம். அதுக்கு அவங்க ஆழ்வாராது பேல்வார் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இருந்து இப்ப வரை இதெல்லாம் நினைக்கும் போது சிரிப்பு அடக்க முடியல. தலை ஃபேன்ஸ் எல்லாம் தலை நம்மள முடிச்சு விட்டிங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையில துண்ட போட்ட நேரத்துல தான் சரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்த படம் தான் பில்லா ரீமேக். மனுஷன் உடம்பெல்லாம் ஃபிட் ஆகிட்டு செம்ம ஸ்டைலா லுக்கா ஒரு ஃபாரின் ஹீரோ ரேஞ்சுக்கு கேங்ஸ்டர் ஃபிலிமா பண்றாங்க. பார்க்கவே செம்ம சூப்பரா இருக்கு அந்த படம். இது வந்து ரஜினி சாரோட பழைய பில்லா படத்தோட ரீமேக் தான். பட் இருந்தாலும் இந்த பில்லா படத்துக்கு இப்ப வரைக்கும் ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஸ்டைலிஷா லுக்கா இருக்கு. இந்த படத்தை பார்த்து தலை ஃபேன்ஸ்ல ஏகப்போக கொண்டாடத்துல இருக்கும் போது தான் ஓவரா சந்தோஷமா இருக்காங்களே. இருங்கடா அவங்க சந்தோஷத்துல சாணி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அசல் ஏகன்னு சொல்லி 2 மொக்க படத்தை நடிச்சு ஒரு ஊம குத்தா குத்துறாரு. ஏகப்பட்ட படத்துல வந்து தலை வந்து கமிட் ஆகிறாரு. ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது, படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்காங்க. பட் டிராப் அவுட் ஆகி அப்படியே வெளியே வந்துறாரு. இப்படி ஒரு பாதிலே டிராப் பண்ண படங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா நிறைய. ஆனா தலை பாத்தீங்கன்னா தேவையில்லாத படங்கள் தான் அதிகமா பண்ணாரு அப்படின்னு பார்த்தா தவறு விட்ட நல்ல படங்களும் அதிகம். நான் மிரட்டல் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துல டைரக்டர் பாத்தீங்கன்னா ஏஆர் முருகதாஸ். தீனா படத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் ஒன்னு சேரலாம் அப்படின்னு சொல்லி நடிச்ச படம் தான் இது. பட் இந்த படம் வந்து போஸ்டர் ரிலீஸ் ஆகுது, பட் படம் வந்து டிராப் பண்ணிடுறாங்க. இந்த படம் தான் பாத்தீங்கன்னா பிற்காலத்துல வந்து மெருகேத்தி கஜினி அப்படிங்கிற பேர்ல சூர்யா சாரை வச்சுட்டு பயங்கரமான ஹிட் ஆகுது. ஆறுமுகம் அப்படிங்கிற பேர்ல மாசம் ஒரு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகுது. சரி இந்த படம் எப்படா வரும் அப்படின்னு சொல்லி தலை ஃபேன்ஸ்ல வெயிட்டிங்ல இருந்தப்ப தான் இந்த படமும் டிராப். அதே படம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஜியான் விக்ரம் சாரை வச்சு ஜெமினி அப்படிங்கிற பேர்ல ரிலீஸ் ஆகி அதுவும் பயங்கர ஹிட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாலி படம் வந்து எஸ்.ஜே. சூர்யா சாரும் அஜித் சாரும் ஒன்னா பண்ணி பயங்கர ஹிட் ஆகுது. அந்த படத்துக்கு அப்புறம் நம்ம செகண்ட் சான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ அப்படிங்கிற படத்தை கொண்டு வராரு. தாள வந்து ரிஜெக்ட் பண்றாரு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா எஸ்.ஜே. சூர்யாவே டைரக்டா நடிச்சு இந்த படம் இதுவும் பயங்கர ஹிட் ஆகுது. இந்த வரிசையில் ஒரு முக்கியமான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கடவுள். இந்த படத்துல ஆரியாவுக்கு முன்னாடி தலை தான் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி அகோரி மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த படம் பயங்கரமா வருண்டா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஹைப்ல இருந்த டைம்ல இந்த படத்தையும் டிராப் பண்றாரு. ஆனா இதே டைம்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலா வந்து தலை வந்து வாங்கின அட்வான்ஸ் திருப்பி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல வச்சு ரவுண்டு கட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமர் வெளியே வருது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியவில்லை. அடுத்து பாத்தீங்கன்னா மகா, காங்கேயன் அப்படிங்கிற இந்த 2 படங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக்ல ரிலீஸ் ஆகுது. பட் இந்த படங்கள் டிராப் ஆகுது. என்னடா இது தலை வந்துட்டு மொக்க படமா நடிக்கிறாரு, பட் இவர் தவறு விட்ட படமெல்லாம் ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் செம கவலையில இருந்தாங்க. நம்ம ஃபேன்ஸ் ரொம்ப கவலையில இருக்காங்க. ஏதோ ஒரு பயங்கர ஹிட் படம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் தன்னோட கெட்டப்லாம் மாத்திக்கிட்டு கேரக்டரையும் மாத்திக்கிட்டு வெங்கட் பிரபு இயக்கத்துல பாத்தீங்கன்னா மங்காத்தா அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுது. படம் வந்துட்டு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுது. ஹீரோவா இல்லாம வில்லனா வந்துட்டு இந்த படத்துல பண்ணி பயங்கர சக்சஸ் ஆகுறாரு. அந்த படத்துல சால்ட் அண்ட் பெப்பர் அப்படிங்கிற லுக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. நரமுடி அதிகமா இருக்கிறவங்க எல்லாம் அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறதுக்கு இந்த படம் வந்துட்டு யூஸ் ஆச்சு.
இந்த மங்காத்தா படத்துல தலை வந்து பைக் ஓட்டுறாரு, வீலிங்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அப்போலாம் பாத்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்பதான் தெரியுது தலை வந்து டூப் போடாம பண்றதெல்லாம் வந்துட்டு இவங்க சொல்ற டூப் அப்படின்னு. இதுக்கு இந்த 2 ஸ்டன்ட்மேன் தான் வந்துட்டு டூப் போட்டு இருந்திருக்காங்க. அஜித் சார் வந்து ரிலீஸ் பண்ற மாதிரி ஸ்டாப்பிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ்ல அதுல பண்ணிருக்கோம். அண்ட் அதுக்கு முன்னாடி 2 பேருமே தான் பண்ணதா? புரிஞ்சதா? அந்த டைம் வந்து சோசியல் மீடியால அவ்வளோக்கா பெரிய பூமா இல்லாத டைம்ல வந்துட்டு இவங்க இந்த மாதிரிலாம் கதை கட்டி விட்டாங்க. பட் வந்து தலை பண்ணாரு, டூப் போடாம நிறைய படங்கள்லாம் பண்ணாரு. பட் இந்த மாதிரி வந்துட்டு அடுத்தவங்க பண்ணதை வந்துட்டு தலை தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு இருந்த டைம் அதெல்லாம். மாட்டிக்கிட்ட பங்கு. பரவாயில்லையே, தலையோட சினிமா கரியர் வந்து செம்மையா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லா சந்தோஷம் வந்த நேரத்துல குறுக்க அந்த கௌசிக் வந்தா அப்படின்னு குறுக்க வந்தவர் தான் நம்ம சிறுத்தைக்குட்டி. இவர் வந்ததுல இருந்துதான் நம்ம தலைக்கும் தலை ஃபேன்ஸுக்கும் வி அப்படிங்கிற 7.5 நாட்டு தனி பிடிச்சிச்சு. கிளாமர் அப்பீல், சேம் அப்பீல். வீரம் வேதாள விவேகம் விஸ்வாசம் சொல்லிட்டு வீல போட்டு நொறுக்குனாரு தலைய. தலை பேன்ஸ் தலை வேண்டாம் அப்படின்னு கத்துற அளவுக்கு தலையை வச்சு கதற படம் பண்ணாரு. நம்ம சிறுத்தைக்குட்டியோட வீரம் படம் பண்ணதுக்கு அப்புறம் கௌதம் மேனனோட என்ன இருந்தால் பண்றாரு. பட் என்ன இருந்தாலும் ஏமாத்தினாலே என்னமோ தெரியல, மறுபடியும் சிறுத்தைக்குட்டியை கூப்பிட்டு வீலையா படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவரா சொந்த கதையில சூனி வச்சுக்கிட்டாரு. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. நம்ம சிறுத்தைக்குட்டியோட டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்த தலை எந்த கட்டத்துல யோசிச்சாரு தெரியல, நீ போ நீ வான்னு சொல்லி சிறுத்தைக்குட்டியை கழட்டி விட்டு கட்சி வினோத்தை சேர்த்துக்கிட்டாரு. சரி, அடுத்த ஷிப்டுக்கு ஆல்ரெடி கட்சி வினோத்தை பார்த்தீங்கன்னா சாதாரண டேரக்ட்லாம் கிடையாது. சதுரங்க வேட்டை தீரனத்தையே மூன்றுன்னு சொல்லிட்டு பயங்கரமான படங்கள்லாம் கொடுத்து எல்லாரும் மனசுல இடம் பிடிச்சாரு. அந்த டைம்ல தான் தலை ஒரு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் படம் வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமிதாப் பச்சன் சார் வந்து ஹிந்தியில நடிச்ச பிங்க் படத்தை வந்து தமிழ் வந்து நேர்கொண்ட பார்வைன்னு ரீமேக் பண்ணாங்க. ஏய், இப்படி ஒரு படம் வந்துச்சு இல்ல அப்படின்னு எல்லாம் சாக்கா பாக்குறீங்களா? ஆமா, நோ மீன்ஸ் நோ. நோனா நோன்னு தான் அர்த்தம். சரி, இந்த படத்துக்கு அப்புறம் டைரக்ட் ஸ்டோரி ஒன்று பண்ணலாம்னு சொல்லி இவங்க பண்ண படம் தான் வலிமை. எங்க போனாலும் வலிமை அப்டேட் வலிமை ஆயிட்டு உயிரை வாங்கினானுங்க. அப்புறம் என்ன, படத்தை ரிலீஸ் பண்ணி ஃபேன்ஸோட உசுரை அவங்களே வாங்கிட்டாங்க. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. ஏன்னா இதுக்கான 3 வருஷமா அப்டேட் கேட்டீங்கிற அளவுக்கு பார்க்குற நமக்கே வந்துட்டு பகீர் சிரிப்பு வர வச்ச மொமெண்ட் தான் அந்த வலிமை. அம்மா சாப்பிட்டு 6 நாள் ஆச்சு. இந்த டைம்ல தான் தலை சரி நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் ஷூட் பண்றது, இந்த ட்ரான் ஓட்டி பழகுறது அப்படின்னு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்துட்டு தன்னோட கவனத்தில் செலுத்தினாரு. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? இதெல்லாம் முடிச்சுட்டு பண்ண படம் தான் துணிவு. 6 அடிக்கிற மாதிரி பேட்டெல்லாம் வாங்கி டக்குன்னு பாத்தீங்கன்னா 4 அடிச்சாரு. மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறீங்க, வெக்கமல்ல? இல்ல, இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்துக்கு அப்புறம் என்னடா படம் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈகர் வெயிட்டிங்ல இருக்கும் போது தான் மகிழ் திரும்பியோட நான் ஒண்ணு சேர போறேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாமுயற்சி அப்படிங்கிற படத்துல புக் ஆகுறாரு. அந்த படமும் பாத்தீங்கன்னா வீண் முயற்சி அப்படின்னு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. மத்த பிளாக் கொடுத்த டைரக்டர்ஸ் கூட ஒரு வகையில சேர்க்கலாம். ஆனா மகிழ் திருமணி பண்ண சம்பவம் எல்லாம் ஒரு சரித்திரம். என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. விடாமுயற்சியை பார்த்துட்டு தலை பெஞ்சு டேய் எங்களை யாராவது அடிச்சு கொள்ளுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு செம்ம காண்டாயிட்டாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஏகே என்ன பண்ணாருன்னா, அழுவாதீங்கப்பா அடுத்து கம்பேக் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்க ரவிச்சந்திரன் கூட சேர்ந்து ஒரு படம் குட் பேட் ஆக்லிங் ஒரு போஸ்டர் ரிலீஸ் ஆகுது. போஸ்டர்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளவா இல்லையாப்பா, ஃபேன் மேட் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்க நேரத்துல தான் ட்ரைலர் ரிலீஸ் ஆகுது. ட்ரைலரை பார்த்த உடனே முடிவு பண்ணிடுறாங்க அந்த படம் கன்ஃபார்ம் 1000 crores அப்படின்னு. விடாமுயற்சி பார்த்து விம்மி அழுதுகிட்டு இருந்த தலை ஃபேன்ஸ் எல்லாம் இந்த ட்ரைலரை பார்த்து வெறித்தனம் பண்ணிட்டாங்கடா, கண்டிப்பா நம்ம கம்பேக் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான நம்பிக்கை வந்துட்டு ஆதிக்கு மேல வச்சிருக்காங்க. பாப்போம் காப்பாத்துறாரா இல்லையான்னு. காட்டுறேன். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா உலகத்திலே ரொம்பவே பாவப்பட்டவங்க யாருன்னு பார்த்தா தலை ஃபேன்ஸ் தாங்க. நம்ம தலையை வந்து கஷ்டப்பட்டு உயர்த்தி விட்ட ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கஷ்டப்படுற அளவுக்கு தலை நிறைய பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அதுக்காக நம்ம தலை பண்ணது ரசிகர் மன்றத்தை கலைச்சாரு. அந்த டைம்ல ரொம்பவே கவலைப்பட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் பண்ண கரெக்டாக தான் இருக்கும், ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ரேஸுக்கே போறேன், முடிஞ்சா படம் பண்றேன், உனக்கு டைம் இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை கொடுத்தாரு. இந்த டைம்ல என்னடா தலை இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. தலை வந்து ரீசெண்டா பண்ண ஒரு சம்பவம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு கவலையில் ஆழ்த்திடுச்சு. என்னை வந்து தலைன்னு யாரும் கூப்பிடாதீங்க, இனிமே ஏகேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியிலேயே வரமாட்டாரு, இன்க்ளூடிங் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் இல்ல பெரியவங்களோட டெத்துக்கு கூட வெளியிலேயே வரமாட்டார் அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் நிறையவே ஒரு மேல இருக்கு. நமக்கு மட்டும் இல்ல அவரோட ஃபேன்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ண ஒரு மொமெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்தோட மறைவு தான். இந்த டைம்ல கண்டிப்பா தலை வருவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அவரோட ஃபேன்ஸ் நம்மளுக்கும் மேல அதிகமா எதிர்பார்த்தாங்க. பட் என்ன நடந்துச்சு அப்படின்னா அவர் வந்து ஃபாரின்ல வந்து டான்ஸ் ஆடின ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதை பார்த்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பாத்தீங்கன்னா செம ஷாக்கு, எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க அவரோட ஃபேன்ஸ் எல்லாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நம்ம ஏகே வந்து ஃபேன்ஸ் வந்துட்டு என்னதான் இவ்வளவு கஷ்டப்படுற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணாலும் இருந்தாலும் நான் ஏகே ஃபேன்ரா அப்படின்னு சொல்லி காலர் தூக்கி விட்டு தலை ஃபேன்றான்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. எல்லாம் எதுக்கு, அவர் ஸ்கிரீன்ல வர்ற ஒரு சின்ன சந்தோஷம் அந்த கொண்டாட்டத்துக்காக மட்டும்தான். நம்ம எல்லா பேருமே தலையோட கம்பேக் கொடுக்க போற அந்த குட் பேட் ஆக்லி படத்துக்காக ஈகர் வெயிட்டிங், காத்திருப்போம். அப்புறம் என்ன, வீடியோ ஃபுல்லா பார்த்தவங்க ஏதாவது கழுவி ஊத்துன்னு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்ல கழுவி ஊத்துங்க.
வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட் யாராவது தலை ஃபேனா அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. நீங்க தலை ஃபேனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுறேங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓஸ்தா லாங் லிவ் ஹாப்பி லைஃப் மெரிட்டே. பஞ்சாயத்து கூட போடுறது போடா வீடு போடா. ஒரு சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போ போடா.